குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி சரோஸ் கிச்சனில் சிக்கன் ஆலு பிரிஞ்சால் கிரேவி நம்ம செய்ய போகிறோம். இப்போ நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பேபி பொட்டேட்டோ ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேன். 2 பிரிஞ்சால். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். வீட்டிலேயே அரைச்ச சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஸ்மால் சைஸ் டொமேட்டோ 2, இது காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, நட்சத்திர பட்டை, பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் சோம்பு, கல்பாசி, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்ச விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருவோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துருவோம். இந்த தக்காளி கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வந்த உடனே சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டான உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சிக்கன் ஓரளவுக்கு வெந்த பிறகு தான் நம்ம பொட்டேட்டோவை சேர்க்கணும், பிரிஞ்சால் சேர்க்கணும். இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டிருச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். இப்போ அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சால்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது குக்காகட்டும். ஓரளவுக்கு இந்த பொட்டேட்டோ நல்லா குக்கான பிறகு தான் நம்ம பிரிஞ்சால் சேர்க்கணும். அது சீக்கிரமாகவே குக்காகிடும். இப்போ கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்க்குறேன் நான் இதில். இப்போ மறுபடியும் இதை மூடி போட்டு குக் பண்ணி, இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த கிரேவி எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இதில் நம்ம பிரிஞ்சால் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பிரிஞ்சால் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். உங்களுக்கு ஜூஸியாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இல்லை ட்ரையாக வேணும்னு சொன்னால் தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி பொட்டேட்டோ, பிரிஞ்சால் எல்லாம் சேர்த்து சிக்கனோட சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்களும் ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.